நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, வேர்ல்டு கப்ல 33வது மேட்சான இந்தியா வெர்சஸ் கனடா லாஸ்ட் லீக் மேட்சுக்கான இந்தியாவுக்கான லாஸ்ட் லீக் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு ஒரே ஆப்ல. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூரோ 2024 ஃபுட்பால் மேட்ச் எல்லாமே நம்ம தனியா ஒரு யூடியூப் சேனல்ல வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸையும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்காக இதாகும். ஸோ டெய்லி 3 ஃபுட்பால் மேட்ச் இருக்கு, நல்ல ஃபுட்பால் மேட்சஸ் இருக்கு. ஸோ சேலஞ்ச் பண்ணி நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம அந்த வீடியோ பார்க்கலன்னா டெலிகிராம் சேனலோட அந்த வீடியோவோட லிங்கை போட்டிருக்கேன், மறக்காம பார்த்துக்கோங்க. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முதல் மேட்ச் வந்து யூஎஸ்ஏ வெர்சஸ் அயர்லாந்து விளையாடுறாங்க. அந்த மேட்சை வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து டைரக்டா இந்தியா வெர்சஸ் கனடா, ஸோ ரெண்டு டீமுக்கான ஒரு பாசிபிள் 11 வித் ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிக்கலாம். ரெண்டு டீமே பாத்தீங்கன்னா 3 மேட்ச் ஆடிட்டாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு வந்து ஒரு 7 பிளேயர் வந்து செலக்ட் பண்ணலாம். அந்த 7 பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னாவது வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல். ஸோ 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் வந்து 3 விக்கெட் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிராஜ், நம்ம இந்தியாவோட இனிஷியல்ல பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல வந்து 3 மேட்ச் ஆடி இருக்கிறாரு சிராஜ். ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 11 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இருந்தாலும் இந்த மாதிரியான டீம் கூட சிராஜ் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பும்ரா, 3 மேட்ச்ல 11 ஓவர் பவுலிங் பண்ணி 5 விக்கெட். இந்தியாவிலே இரண்டாவது அதிகபட்சமா விக்கெட் எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா பும்ரா இருக்காரு. இந்தியாவிலே அதிகமா விக்கெட் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல சிங் தான். 3 மேட்ச்ல 12 ஓவர் பவுலிங் பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நம்ம 4 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிட்டோம். ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 3 மேட்ச்ல 3 ஓவர் 1 விக்கெட் எடுக்கல. ஜடேஜா வேர்ல்டு கப், அதாவது இந்தியா டீம்ல இருக்காருன்னே நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அந்த லெவலுக்கு அவரோட ரோல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால ஜடேஜாவை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம் பவுலிங் ஆப்ஷன்ல. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5வது வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் பாத்தீங்க அப்படின்னா 3 மேட்ச்ல 11 ரன் ஸ்கோர் பண்ணி 12 ஓவர் பவுலிங் பண்ணியிருக்காரு. எல்லா மேட்சுமே அவர் ஃபுல் ஓவர் பவுல் பண்றாரு. விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சிங் எப்படி விக்கெட் எடுத்து கொடுத்தாரோ அதே போல ஹர்திக் பாண்டியா வந்து லீடிங் விக்கெட் டேக்கிங்ல இருக்காரு இந்தியாவில. ஸோ 5வது பிளேயரா ஹர்திக் பாண்டியா. 6வது வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, 3 மேட்ச்ல 68 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 7வது வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி. என்னதான் விராட் கோலி பெருசா ஆடலைனாலும் விராட் கோலியை எடுக்காம ஒரு ஸ்மால் லீக் டீம் வந்து செட் பண்ண முடியாது. ஸோ அதனால 7வது அவரு. 8வது வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ரிஷப் பண்ட் வந்து நம்ம வந்து 8வது ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து 8 பிளேயர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இதுல ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சூரியகுமார் யாதவ் அண்ட் சிவம் துபே இந்த 2 பேரை எடுக்காம போறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து 9 பிளேயர் கூட வந்து பாத்தீங்கன்னா வரலாம். 9 பிளேயர் கூட வந்தாங்கன்னா ஒன்னு சூர்யா இல்லைன்னா சிவம் துபே, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க. பட் சூரியகுமார் யாதவ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா சூரியகுமாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க. இல்ல அப்படின்னா இந்த 8 பிளேயர் போதும். 4 பவுலிங் ஆப்ஷன் பிளஸ் 3 பேட்டிங் ஆப்ஷன் பார்த்தாங்களா அந்த இது பிளஸ் ஹர்திக் பாண்டியா, இந்த 8 பிளேயர் வந்து போதுமானதா இருக்கும். அண்ட் 9வது பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா 9, 10 அண்ட் 11 3 பிளேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கனடால இருந்து எடுக்க போறோம். அந்த பிளேயர்ஸ் யாரு? ஜான்சன் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 81 ரன், தலிவால் வந்து 3 மேட்ச்ல 71 ரன், சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மேட்ச்ல 25 ரன் 1 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. அடுத்து கீர்த்தன் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 101 ரன். ஆனா லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் அவர் ஸ்கோர் பண்ணல. முதல் மேட்ச் 50, 2வது மேட்ச் 49, 3வது மேட்ச்ல 1 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அடுத்து மௌமா வந்து 3 மேட்ச்ல 71 ரன். எல்லா மேட்சுமே ஒரு ஆவரேஜா ஒரு 15+ ரன் ஆடி கொடுத்துருக்காரு. ரவீந்தர் பால் வந்து 1 மேட்ச்ல லாஸ்ட் மேட்ச் வந்து டக் அவுட் ஆனாரு. ஹைலிங்கர் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அடுத்து சாஃபர் அந்த டீமோட கேப்டன் 3 மேட்ச்ல 1 விக்கெட் எடுத்திருக்காரு. சித்திக் பாத்தீங்கன்னா 1 விக்கெட் 2 மேட்ச்ல. கலீம் சனா வந்து 3 மேட்ச்ல 1 விக்கெட். ஜோர்டான் வந்து பாத்தீங்கன்னா
கார்டன் வந்து 3 மேட்ச்ல 3 விக்கெட். ஸோ நம்ம நீங்க ஸ்டாட்ஸ் பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். இந்த கிர்டான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ 9வது பிளேயரா நீங்க கிர்டானை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 10வதா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹலிகரை வந்து நீங்க தாராளம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 3 மேட்ச்ல 5 விக்கெட். ஸோ நல்லா எடுத்திருக்காரு. பிளஸ் ரன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஆடுவாரு பேட்டிங் வந்து. அதே மாதிரி 11வது பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா கார்டானை வந்து நீங்க எடுக்கலாம். 3 மேட்ச்ல 3 விக்கெட். ஸோ 11வது பிளேயரா அவர் எடுக்கலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 11வது பிளேயரா ஜான்சன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து 11வது பிளேயரா சூரியகுமார் யாதவையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கனடால இருந்து 3 பிளேயர் எடுக்காம இந்தியால இருந்து 9 பிளேயரும் பிளஸ் கனடால இருந்து 2 பிளேயரும் அப்படின்னா கனடால இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிர்டான் இந்த 2 பேரையும் தான் எடுத்துட்டு வருவாங்க. கனடால இந்தியால இருந்து சூரியகுமார் யாதவ் வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன் போவாங்க. ஒருவேளை இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா சூரியகுமார் யாதவ் வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா தேவையில்லை. அண்ட் இப்போ வந்து நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் கண்டிப்பா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பண்ட், விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், பும்ரா, சிங், சிராஜ். இதுல வந்து நம்ம ஒரே ஒரு இதுதான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிர்டான், ஹெலிகர் அண்ட் கார்டான் 3 பேர் எடுத்திருக்கோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேர், அதாவது கனடால இருந்து எடுத்துக்கக்கூடிய 3 பேருக்கு மேலா சூரியகுமார் யாதவ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவ்வளவுதான், வேற எந்த ஒரு சேஞ்சுமே மேக்சிமம் இருக்காது. 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு மேல சூரியகுமார் யாதவ் எடுக்கலாம். அதுவும் உங்களுக்கும் அதுல விருப்பம் இருந்ததுன்னா ஒருவேளை இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா செகண்ட் பேட்டிங்லாம் பண்ணும்போது இந்தியாவுக்கு பெருசா டார்கெட் கொடுத்து அதை சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு 40 ரன் அடிச்சு வின் பண்ற மாதிரி அந்த சிச்சுவேஷன்லாம் வந்ததுன்னா வராதுன்னு நினைப்போம். சொன்னால இந்த டாப் 3 நமக்கு போதுமானது. பட் டாப் 3 வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்த மாதிரி இருக்காங்க. அதான் விராட் கோலி தான் ரொம்ப ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. நீங்க பாருங்க 3 மேட்ச்ல 5 ரன் அடிச்சிருக்காரு. மேபி அவரோட கம்பேக்ட் மேட்சா இருக்கலாம். அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நான் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா பவுலர்ஸ்ட வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. அதாவது கேப்டன் வந்து பும்ரா, வைஸ் கேப்டன் வந்து சிங். இந்த மாதிரி நீங்க தாராளமா கேப்டன் வைஸ் கேப்டனை பவுலர்கிட்ட கொடுத்துடலாம். அதேதான் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா 20 ஓவர் ஆடி ஆகணும். அப்போ பேட்ஸ்மேனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் நீங்க தைரியமா கொடுக்கலாம். அதாவது கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டிட்ட வைஸ் கேப்டனும், கேப்டன் ரொம்ப அல்ட்ரா ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க. விராட் கோலி இந்த மேட்ச் அடிச்சே தீர்வார் நினைச்சீங்க அப்படின்னா கேப்டனா வந்து நீங்க வந்து விராட் கோலியவும், வைஸ் கேப்டனா வந்து ரிஷப் பண்டையும் நீங்க தாராளமா தைரியமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரிஸ்கா. அதேதான் பவுலிங் ஃபர்ஸ்ட் போனாங்கன்னா பும்ரா அண்ட் அக்ஷர் பட்டேல். ரொம்ப ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா சிராஜை வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு மேட்ச் பெருசா விக்கெட் எடுக்கல சிராஜ் வந்து, இருந்தாலும் மேபி கம்பேக்ட் மேட்சா இருக்கலாம் விராட் கோலிக்கு. அந்த மாதிரி இல்லைன்னா விராட் கோலி சிராஜ் காம்பினேஷன்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஸோ எந்த காம்பினேஷனாலும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி மேட்ச்ல கேப்டன் வைஸ் கேப்டனை வச்சுதான் உங்களோட வின்னிங் தீர்மானிக்கும். ஏன்னா எல்லாருமே இதே மாதிரி தான் டீம் எடுத்து வர போறாங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பெர்ஃபெக்டா போட்டீங்கன்னா 1 சைடு ஸ்வீப் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் இந்தியா வெர்சஸ் கனடா மேட்சுக்கான ப்ரிவியூ. ஸோ சிம்பிளா மேட்சுக்கு தகுந்தாப்புல ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போறதுதான் ஈஸி. அதுதான் இது கூட வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதே போல ஃபுட்பால் வீடியோஸையும் கண்டிப்பா பாருங்க. நீங்க பார்த்தாதான் நம்மளால தொடர்ந்து வீடியோ போட முடியும். ஸோ அதனால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.